ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டேக்கர். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா என்னோட அடினியம் பிளான்ட்ஸ் வந்து ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு தான். அடினியம் போன்சாய் பிளான்ட் வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. 12 இயர்ஸாக இந்த பிளான்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்க பிளான்ட்லேயே மோஸ்ட் சீனியர் பிளான்ட்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ் தான். ஒரு 4 செடி இருக்குது. இந்த 4யுமே வந்து நான் ஒரே நாளில் வாங்கின செடிகள் தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த செடியெல்லாம் நான் ரீபாட் பண்ணி இந்த மாதிரி போன்சாய் பாட்டில் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக போன்சாய் பாட்டில் வச்சோம் அப்படின்னா 1 இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து ரீபாட் பண்ணணும். ஒரு தடவை நம்ம ரீபாட் பண்ணும்போது தான் புதுசாக மண் சேர்ப்போம், அது கூடவே வந்து உரங்களும் சேர்ப்போம். அப்போ வந்து செடிகளோட க்ரோத் நல்லா இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக இப்போ பண்ணுறதுக்கான காரணமும் என்னென்னா, இதை வந்து மழை காலத்தில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செடிகளுக்கு வந்து நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெயில் காலங்களில் நம்ம பண்ணாதான் செடிகளோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும், அது சீக்கிரமாகவும் வளரும். இல்லைன்னா நம்ம மழை காலத்தில் பண்ணோம் அப்படின்னா வேர்கள் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றனால நான் இப்போ வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போவே பார்த்திங்கன்னா என்னோடய செடிகள்லாம் வந்து க்ரோத் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதோட கார்டெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கூட ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஓவர் வாட்டரிங்காகவும் இருக்கலாம், பட் சாயிலில் வந்து ப்ராப்ளமும் இருக்கலாம். 2 ப்ராப்ளத்துக்கும் இந்த மாதிரி ஆகும். ஸோ நான் என்னோடய செடிகள் எல்லாமே ரீபாட் பண்ணிவிட்டு இந்த தடவை நான் கொஞ்சம் பெரிய தொட்டிலேயே வைக்கலான்னு பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த பாட் வந்து இந்த செடிகளுக்கு பத்தலை, கார்டெக்ஸ் வந்து பெருசாகிடுச்சு. நான் வைக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருந்தனால இந்த பாட் ஓகேவாக இருந்தது, பட் இப்போ வந்து இதுக்கு பத்தலை. ஸோ நான் ஒன்று பெரிய போன்சாய் பாட் சூஸ் பண்ணணும், இல்லைனா பெரிய பாட்டில் வைக்கணும். இப்போ நான் போன்சாய் பாட் என்கிட்ட இல்லை. இப்போ பெருசாக வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் இல்லை. அதனால் நான் என்கிட்ட இருக்க பெரிய பாட்டிலையே மாற்றி வைக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். பூக்கள்லாம் நிறைய பூத்தாலுமே க்ரோத்தே இல்லை. ஏன்னா இலைகள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது, கலரும் ஃபேடாக இருக்குது. நல்ல இதெல்லாம் வந்து நல்ல பிங்க், டார்க் பிங்க் கலரில் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலரில் ஆகிடுச்சு. இதுக்கான சாயில் மிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்டன் சாயிலே எடுத்திருக்கேன். அதாவது ஏற்கனவே நான் பாட்டில் போட்ட சாயில் தான். அதனால் நான் இதுக்கு பெருசாக ரிவர் சாண்ட்லாம் சேர்க்கலை. வெறும் அந்த ஏற்கனவே இருக்கிற சாயில் கூட கொஞ்சம் கம்போஸ்ட்டும் கவுடங்கும் தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாயில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து வாட்டரோட ஃப்ளோ வந்து நல்லா இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு ரிவர் சாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பங்கு கார்டன் சாயில், ஒரு பங்கு வந்து ரிவர் சாண்டு, அப்புறம் இன்னொரு பங்கு கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். கம்போஸ்ட்டும் கவுடங்கும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாயில் இருந்துச்சுன்னா செடியோட க்ரோத்துக்குமே நல்லா இருக்கும். இதுக்கு வந்து கொக்கோபிட் வந்து தேவையில்லை. ஏன்னா இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. கொக்கோபிட் வந்து ஜென்ரலாக தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடினியம் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாயிலில் வந்து ரொம்ப தண்ணி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதோட கார்டெக்ஸ்லேயே வந்து அதை தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் சாயிலில் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கணும், இல்லை ஈரப்பதம் மெயின்டைன் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இது வந்து டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெசர்ட் மாதிரி ஏரியாவில் வளரக்கூடிய செடிகள் தான் இது. செடியெல்லாம் ரீபாட் பண்ணும்போது தான் பார்த்தேன், நல்ல வேலை நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். இதுவே ரொம்ப லேட்டு. நான் இன்னும் முன்னாடியே இந்த வேலையை செஞ்சுருக்கணும். ஏன்னா மண் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாகிடுச்சு. அதாவது மண் வேருக்கு இடமே இல்லை. மண் நல்லா லூஸாக தான் இருக்குது. ஏன்னா நான் ரிவர் சாண்ட் நிறைய ஆட் பண்ணியிருக்கனால மண் லூஸாக தான் இருந்துச்சு. வேர்களுக்கு தான் இடம் இல்லை. மற்றபடி இந்த தேவையில்லாத செடிகளுமே நிறையா வளர்ந்துருந்தது. அதையே என்னால் பறிக்க முடியல. அந்தளவுக்கு ரூட்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது இதில் மண்ணை தனியாக எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நான் இதில் இருக்க மேக்ஸிமம் எவ்வளோ மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளவோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான சாயில் கொடுக்கறது தான் நல்லது. நான் ஏன் வந்து இதுவே ரொம்ப லேட்டுன்னு சொல்கிறேன்னா, இந்த சாயிலில் வந்து நிறைய எறும்புங்க, பெரிய எறும்புங்க வந்து அப்படியே முட்டைலாம் வச்சுருக்கு. இது வந்து நம்ம செடிகளுக்கு டைரெக்டாக எதிரி இல்லைன்னாலும் இன்டைரக்டாக எறும்புகள் வந்து செடிகளுக்கு ஆபத்து தான். இந்த எறும்புகள் மூலமாக மற்ற பூச்சிகள்லாம் வந்து நம்ம செடியை அஃபெக்ட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரீபாட் பண்ணும் போது போன்சாய் வெரைட்டிஸ்க்கு நம்ம அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு புதுசாக மண் சேர்க்கறது நல்லது. அதில் எறும்புகள் இந்த பூச்சிகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வேர்களை வந்து தண்ணியில் அலசிட்டு ஒரு நாள் வந்து ட்ரையாக விட்டுட்டேன். மறுநாள் தான் நான் வந்து ரீபாட் பண்ணேன். ஸோ ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆச்சுன்னா இதில்
எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கோன்றனால ஒரு நாள் ட்ரையாக விட்டுட்டு மறுநாள் ஆரம்பித்தேன். நான் ரீபாட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செடிகள்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன். ஏன்னா செடியில் வந்து க்ரோத் இல்லை இல்லையா, அதனால் ட்ரிம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒருவேளை க்ரோத் நல்லா இருந்திருக்கு அப்படின்னா ரூட்டை மட்டும் ட்ரிம் பண்ணால் போதும். இதில் பூக்களில் பார்த்திங்கனாலுமே நிறைய பூச்சிகள்லாம் வச்சிருச்சு. அந்த எறும்புகள் நிறைய இருந்ததோட சைடு எஃபெக்ட்ஸ் இது தான். அந்த எறும்புகளால் தான் இதில் இவ்வளோ பூச்சிகள் வந்திருக்கும். அடினியமை பொறுத்த வரைக்கும் ட்ரிம் பண்ணுறது நல்லது தான். ட்ரிம் பண்ணும் போது நம்ம எந்த இடத்துல ட்ரிம் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து தான் கிளைகள் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அடிக்கடி கூட ப்ரூன் பண்ணி விடலாம். நமக்கு அப்போ வந்து செடிகளும் படர்ந்து வரும், பூக்களுமே நிறைய வைக்கும். அடினியம் போன்ஸை ரீபாட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ரூட்டெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய ரூட் வந்து நமக்கு தேவை இருக்காது. அடினியம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற செடிகளை நடுற மாதிரி நடமாட்டோம். அதாவது இதோட வேர்கள் வந்து முழுசாக மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம மண்ணு கொட்ட மாட்டோம். அடிப்பகுதி வேர்கள் மட்டும் மண்ணில் பட்டால் போதும். அந்த அளவுக்கு வச்சாலே இந்த செடிகளோட க்ரோத் நல்லாயிருக்கும். நம்ம முழு வேரையுமே மண்ணுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடினியம் பிளான்ட்டோட சீட்பாட் இது தான். இதுக்குள்ளே தான் வந்து சீட்ஸ் இருக்கும். இது பச்சையாக இருக்கனால இப்படி இருக்குது. இதே காஞ்சிடுச்சுன்னா இதிலேருந்து ஃபெதர்ஸ் மாதிரி வரும். நடுவில் இருக்குது பார்த்திங்களா, கோதுமை மாதிரி, இதுதான் சீடு. 2 பக்கம் வந்து ஃபெதர்ஸ் இருக்கும். அடினியம் பிளான்ட்டை ரீபாட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபங்கிசைடு அப்ளை பண்ணது. ஃபங்கிசைடு எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எதுவுமே அட்டாக் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த ரீபாட்டிங்காக நான் சாயில் மிக்ஸ் வந்து நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வெறும் நடவு செய்கிற வேலை மட்டும்தான். நான் பாட் எல்லாமே நேற்றே செலக்ட் பண்ணி வச்சுருந்தனால இன்றைக்கி அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே அதில் பாதி மண் கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து செடியை வச்சுட்டு மீதி கொஞ்சமாக மண் போட்டு செடிகள் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மண் போட்டிருக்கேன். அடினியம் பிளான்ட்டோட அழகே வந்து இந்த கார்டெக்ஸ் தான். ஸோ அந்த கார்டெக்ஸ் வந்து தெரிகிற மாதிரி வச்சோன்னா தான் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். செடிகள் இந்தளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுறதுனால புது புது கிளைகள் வந்து கிட்ட கிட்ட வளரும். ஸோ பூக்களுமே நிறைய வைக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அடினியம் பிளான்ட்லாம் வந்து ரீபாட் பண்ணால் இயர்லி ஒன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போ நான் பெரிய பாட்டில் வைக்கிறனால எனக்கு இது பிரச்சனை இல்லை. இந்த பாட் சைஸ் பத்தாமல் போகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போ இது பத்தாமல் போகுதோ அப்போ நான் ரீபாட் பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.